வணக்கம் நண்பர்களே. ரோஹிணிக்கு புதுசாக வந்து பிரச்சனை வருது. 30 லட்சத்துக்காக முத்துவோட வீட்டுக்குள்ளே நெக்ஸ்ட் ஒரு பூகம்பம் வந்து வெடிக்க போகுது. வித்யாவும் பிரச்சனையில் வந்து சிக்கிறான். முத்துக்கு என்ன பிளான் வந்து கிடச்சிருக்கு, ரோஹிணிக்கு நெக்ஸ்ட் ஆப் என்னவா இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அரேபியன் அணி சேனலில் போகிற வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ரோஹிணியும் மனோஜும் வீடு வாங்குறதுக்காக வேண்டி கொடுத்த அமௌண்ட் வந்து எப்படியாவது அந்த பர்சன்ட் வந்து வாங்கிடணும் அப்படின்னு வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ உங்கள் அப்பாட்ட அமௌண்ட் கேட்கலாம்ல அப்படின்னு வந்து மனோஜ் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு ரோஹிணி கோவப்பட்டு உங்கள் அம்மாவும் இப்படி தான் வந்து எப்பவுமே காசு காசுன்னு கேட்டுகிட்டே இருக்காங்க, இப்போ நீயும் எங்கள் அப்பா கிட்ட வந்து அமௌண்ட் வாங்க சொல்லிகிட்டே இருக்கிறீ அப்படின்னு வந்து சொல்கிறான். அவர் இப்போ ஜெயிலில் இருக்காரு, அவர்கிட்ட கேட்க முடியாது. இப்படி நான் கண்டினியூஸாக பணம் கேட்டுகிட்டே இருந்தால் அவர் நம்ம ஃபேமிலி பற்றி என்ன நினைப்பார் அப்படின்னு வந்து திட்டுறான். அதோட நம்மளை ஏமாத்தின ஆள்கிட்ட இருந்து கண்டிப்பாக பணத்தை வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லி 2 பேருமே முடிவு எடுக்கிறாங்க. அங்கே சிந்தாமணி மேரேஜ் ஆர்டர் எடுக்கிறதுக்காக வேண்டி ஒருத்தரோட வீட்டுக்கு ஒன்று போகிறாங்க. அவங்க தான் வந்து மண்டபத்துக்கு பூ மாலை அலங்காரம் எல்லாமே செய்வோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. உங்களோட சிஸ்டர் மேரேஜுக்கு எங்ககிட்ட ஆர்டர் கொடுங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதுக்கு கல்யாண வீட்டுக்காரங்களும் சரி அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. சிந்தாமணி வெளியே வரும்போது அங்கே மீனா வந்து உள்ளே போகிறாங்க. ஸோ அந்த கல்யாண வீட்டுக்காரர்கிட்ட மீனா வந்து பூ கொடுக்க போகிறாங்க. உங்கள் வீட்டுக்கு பூ வேணும்னா சொல்லுங்கள் அப்படின்னு வந்து சொல்லிட்டு வந்துடுறாங்க. அப்போ வெளியே வந்த மீனட்ட சிந்தாமணி என்ன கேட்குறாங்க, நான் மேரேஜ் ஆர்டர் எடுக்க வந்த விஷயம் தெரிஞ்சு நீயும் வந்திருக்கியா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. உன்னால எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா அவ்வளோதான் அப்படின்னு வந்து சிந்தாமணி வந்து மிரட்டுறாங்க. உடனே மீனா என்ன பண்ணுறாங்கன்னா உள்ளே போய் நானும் வந்து மேரேஜ் ஆர்டர் எடுப்பேன் அப்படின்னு அந்த பர்சன் கிட்ட சொல்லிட்டு வர்றாங்க. அதுக்கப்புறம் சிந்தாமணிட்டு வந்து நான் டெய்லி வந்து பூ கொடுக்கணுமா அப்படின்னு கேட்க தான் வந்தேன், ஆனால் நீ இப்போ சொன்னதுக்கப்புறம் நானும் மேரேஜ் ஆர்டர் எடுக்க விஷயத்தை பற்றி பேசிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்படியே எனக்கு க்ளூ தாங்க, உங்களுக்கும் வந்து கமிஷன் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க மீனா. வித்யா வந்து பைக்கில் வந்துட்டு இருக்கா. அப்போ மீனாவை லவ் பண்ணுறேன் அப்படின்னு ஒருத்தன் சுற்றிட்டு இருந்தான் இல்லையா, அந்த ஆளும் வந்து பைக்கில் வந்துட்டு இருக்காரு. இந்த பர்சன் வந்து வித்யாவோட பைக்கில் வந்து மோதிடுறாரு. அதனால வித்யாவோட பைக் வந்து ஸ்டார்ட் ஆகாமல் போயிடுது. ஸோ நானே உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ட்டு வித்யாவோட பைக்கை ஒரு காலில் வச்சு தள்ளிட்டே வந்து போகிறாரு. அதை பார்க்குறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பொண்ணை வந்து ஒரு பையன் தள்ளிட்டு போகிறான் அப்படி சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அதை கேட்டு வித்யா வந்து சிரிக்கிறான். இங்கே செல்வம்க்கு பார்த்தீங்கன்னா சவாரி இல்லை அப்படின்னு சொன்னோன்னே முத்துட்ட டிரைவிங் ஸ்கூல் வந்து வைக்கலாமா அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு முத்து நல்ல ஐடியாவாக இருக்குது, ஆனால் அதுக்கு ஆஃபீஸ் வேணுமே அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்கும்போது தான் மீனா வந்து அங்கே வர்றாங்க. அப்போ முத்து வந்து இதை பற்றி சொன்னதுமே மீனா நல்ல ஐடியாவாக இருக்குது அப்படின்னு வந்து அப்ரிஷியேட் பண்ணுறான். அதுக்கப்புறம் என்னென்னா, மனோஜ் ஏமாத்தின ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வந்தியா அப்படின்னு வந்து கேட்கும்போது அதுக்கு முத்து என்ன சொல்கிறான்னா, அவர் வந்து பார்க்கறதுக்கு நல்லவர் போல தான் வந்து இருக்காரு அப்படின்னு வந்து சொல்கிறான். விஜயா வீட்டில் வந்து அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருக்காங்க. அப்போ மனோஜ் ரோஹிணி வராங்க. அவங்கள்ட்ட விஜயா வந்து என்ன கேட்குறாங்கன்னா, அமௌண்ட் ரெடி பண்ணியாச்சா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அது மட்டும் இல்லைனா இந்த வீட்டில் வந்து மரியாதை இருக்காது, அவமானப்பட்டுட்டே தான் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கு ரோஹிணி என்ன சொல்கிறான்னா, அப்பாட்ட இப்போதைக்கு கேட்க முடியாது, நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். அப்போ அங்கே வந்து முத்து என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நாங்களும் மனோஜ் ஏமாத்தினால தான் தேடி அலைஞ்சிட்டு இருக்கோம், மீனாவும் பூ கொடுக்குற மாதிரி நிறைய இடத்துல விசாரிச்சுட்டு தான் இருக்கா அப்படின்னு வந்து முத்து சொல்கிறான். அப்போ மனோஜ் என்ன சொல்கிறான்னா, அந்த பர்சனை சீக்கிரமாக கண்டுபிடிச்சி எனக்கு பணத்தை வாங்கி கொடு அப்படின்னு திமிரா வந்து சொல்கிறான். அதுக்கு முத்து கோவப்பட்டு திட்டுறான். இப்படி தான் வந்து எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கு. மனோஜ் ஏமாத்திட்டு போன பர்சனை முத்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்பானா இல்லை மனோஜ் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்பானா அப்படின்றது தெரியல. முத்து அந்த பர்சனை நல்லவர் தான் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாப்ல. இப்படி இருக்கும்போது முத்து எப்படி அந்த ஆள்கிட்ட இருந்து பணத்தை வந்து வாங்க போறாரு அப்படின்றது இனி வர எபிசோட்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.